எனக்கு என் மீனாட்சி அழகரு 2 பேருமே என் கூடவே இருக்கணும். அப்படி ஒரு நாள் வராதான்னு மனசு ஏங்குது. எனக்கு என் பிள்ளைங்க 2 பேருமே என் கூடவே இருக்கணும். அவங்க என்னை விட்டு பிரியவே கூடாது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை எந்த நாள் கணக்கும் வரக்கூடாது. வருஷத்துல 365 நாளும் என் 2 பிள்ளைங்களும் என் கூடவே தான் இருக்கணும். நம்ம கூடவே இருக்கணும். அப்படி ஒரு நாள் வருமானு கூட தெரியல. அக்கா, நான் ஒன்னு கேட்டா கோச்சுக்க மாட்டியே? என்ன? மீனாட்சி அழகர்னு குழந்தைங்களை பத்தி மட்டும் பேசுற. சேது மாமாவும் கூட இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு நீ யோசிச்சது இல்லையா? வாழ்க்கையில நிலையில்லாதது மேல நம்பிக்கை வச்சோனா நம்மள முட்டாள்னு சொல்லுவாங்க. எப்போ ஒருத்தரோட அன்புல நிலையில்லாத தன்மை இருந்ததோ அப்பவே நாம அந்த உறவை மறந்துடுறது நல்லது. ஒரு உறவுல ரொம்ப முக்கியம் நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். நம்ம மேல நம்பிக்கை இல்லாதவங்கள பத்தி நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மள விட ஒரு முட்டாள் இந்த உலகத்துல யாருமே இல்ல. இந்த விஷயத்த நான் எப்பவும் மனசளவுல கடந்து வந்துட்டேன். இனி என் வாழ்க்கைங்கிறது நான், அழகரு, மீனாட்சி, நாங்க 3 பேரும் மட்டும்தான். வேற யாருக்கும் இடம் இல்ல. அக்கா, நான் இன்னொரு கேள்வியும் கேட்கட்டா? என்ன? சேது மாமா ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருல்ல, அந்த மாதிரி உனக்குன்னு யாராவது வந்தா? என்னக்கா? எனக்குன்னு இருக்கிறவங்க என் வாழ்க்கையில ஏற்கனவே வந்துட்டாங்க. அதுதான் அழகரும் மீனாட்சியும். என் வாழ்க்கை மொத்தமும் இவங்க 2 பேருக்காகவும் மட்டும்தானே தவிர வேற யாருக்காகவும் இல்ல. மலரு, சுண்டல் கூற வச்சிருக்கேன். ராத்திரி சுண்டல் குழம்பு வச்சிடலாம். என்ன? சரிங்க அத்தை. சின்னம்மா, என்ன செய்யுது? அது அது ஒண்ணு இல்ல சின்னம்மா. என்ன செய்யுது? ஏதாவது வேணுமா? ஐஸ்வர்யாக்கு உடம்பு சரியில்லை போல, வயிறு வலிக்குதுன்னு ரொம்ப கஷ்டப்படுறா. வலி ரொம்ப அதிகமா இருக்குன்னு ரூம்ல சுருண்டு படுத்து கிடக்குறா. அதான் வலி குறையறதுக்கு உங்க யார்கிட்டயாச்சும் மாத்திரை இருக்கான்னு கேட்கலான்னு வந்து சின்னம்மா. இப்படி தொட்டதுக்கெல்லாம் மாத்திரை போடுறது அவ்வளவு நல்லது இல்லையா? இல்ல சின்னம்மா, அவ வலியில துடிக்கிறத பாக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ம், சரி, கொஞ்சம் இரு. மலரு, ஆ? அந்த வாழைப்பழத்தை எடு. ஆ. இந்தாங்க அத்தை. ம், ஒரு பழத்தை கொடு. இந்தாங்க. இந்தா, இந்த வாழைப்பழத்துக்குள்ள ஏலக்காயை உடைச்சு வச்சு சாப்பிட சொல்லு. கொஞ்ச நேரத்துல வலி குறைஞ்சிரும். ஆ? அப்படியும் வலி குறையலன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம். சரியா? சரிங்க சின்னம்மா. பாவம் ஐஸ்வர்யா சாயந்தரம் நான் ரூமுக்கு போனப்பவே வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா. அப்பவே மாத்திரை வாங்கிட்டு வர சொல்லவான்னு கேட்டதுக்கு வேண்டான்னு சொன்னான். இன்னும் அவளுக்கு வலி குறையல போல. இத சாப்பிட்டா கொஞ்சம் குறைய மலரு, பாக்கலாம். நீ வேலைய பாரு. ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, உன்னதான் கூப்பிடுறேன். சரி, எந்திரிச்சு ஒரு நிமிஷம் உட்காரு. உட்காருன்னு சொல்றேன்ல. இந்தா, இதுல வாழைப்பழமும் ஏலக்காயும் இருக்கு. இந்த ஏலக்காயை இந்த பழத்துக்குள்ள வச்சு சாப்பிட்டேன்னா வலி கொஞ்சம் கேக்குன்னு சின்னம்மா சொன்னாங்க. சாப்பிடு. எனக்கு வேண்டாம் மாமா. நான் தான் சொல்றேன்ல, வாங்கி சாப்பிடு. இது சாப்பிட்ட வயிறு வலிக்கு நல்லா கேக்குன்னு சொன்னாங்க. உனக்காக தான் நான் கீழே போய் கேட்டு வாங்கிட்டு வந்தேன். சரி, தயவு செஞ்சு நீ சாப்பிடு. அப்பதான் வலி குறையும். இந்த புடி. ஏய் ஐஸ்வர்யா,
இதெல்லாம் கூட நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்ல மாமா. நீ நல்லா இருக்கியா? உடம்பு பரவாயில்லையா? இப்போ உனக்கு எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தா கூட எனக்கு போதுமானதா இருந்திருக்கும். என்ன ஒரு பொருட்டாவே நினைக்காம கொஞ்சம் கூட என்ன கண்டுக்காம இருக்கிறது தான் என்னால தாங்கிக்கவே முடியல. எல்லாத்தையும் தாண்டி என் மேல அக்கறை காட்டுங்க அக்கறை காட்டுங்கன்னு நானே உங்ககிட்ட கேட்டு கேட்டு அது கிடைக்கிறது எனக்கு என்னமோ பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கு மாமா. குட் மார்னிங்மா. குட் மார்னிங் சார். நீங்க எல்லாம் எடுத்துட்டீங்களாம்மா? எடுத்துரு சார். ஓகேம்மா. நீங்கம்மா? இன்னைக்கு காலையில தான் சார் அப்ளை பண்ணேன். சாயங்காலத்துக்குள்ள வந்துரும் சார். சரிம்மா, நீங்க மட்டும் இங்கே இருங்க, நான் மத்தவங்கள கூட்டி போயிட்டு வந்துடுறேன். எல்லாரும் வாங்க. இருங்கம்மா, வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். சரிங்க சார். ஓகே, எல்லாம் இறங்குங்க. அம்மா, நீங்க முன்னாடி வாங்க. வாங்க. இப்படி இல்லம்மா, அப்படியே ஸ்டேரிங்க நேரா. சார். சொல்லி தர்றப்ப கை படத்தனமா செய்யும். நான் தான் நேத்தே சொன்னேன்லம்மா, தப்பா எடுத்துக்காதம்மா. இப்ப உங்களுக்கு இந்த கியர் போடுறத சொல்லி தர போறேன். ஃபர்ஸ்ட் கியர் எப்படி போறதுன்னா, இந்த கிளட்சை அழுத்தி இப்படி இப்படி போடணும். இதான் ஃபர்ஸ்ட் கியர். செகண்ட் கியர் எப்படி போறதுன்னா, இதான் செகண்ட் கியர். கிளட்சை அழுத்தி இப்படி போடணும். இது தேர்டுமா, ஸ்ட்ரைட்டா இருக்கிறது. அப்படியே ரிவர்ஸ் வந்தீங்கன்னா இது ஃபோர்த்து. ரைட்ல கட் பண்ணி கொஞ்சம் மேல தூக்குனா இது ஃபிஃப்த் கியர்மா. இவ்வளவுதான். இது ரிவர்ஸ். அப்படியே பேக் எடுத்தா இது ரிவர்ஸ்மா. அவ்வளவுதான். எங்க நான் சொல்லி கொடுத்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க. என்னம்மா, ரொம்ப ஹார்டா இருக்கா? ஆமா சார். இப்ப போட்டு பாருங்க. அப்படி லைட்டா பிரஸ் பண்ணி அப்படி போடணும். சொல்லி தரணும்லம்மா, அதனாலதான். நீ வண்டியை மூவ் பண்ணு. அப்படித்தான், மெதுவா. இப்ப செகண்ட் கியர் வாங்கம்மா. போடுங்க. என்னாச்சுமா? என்கிட்ட ஏகப்பட்ட சொத்து பத்து இருக்கு. நீ சம்மதம் சொன்னா நீ என்ன கேக்குறியோ அத கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நீ கஷ்டப்படுற பொண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும். ₹1,00,000 தரக்கூட நான் ரெடியா இருக்கேன். ஓகே தானே? என்ன? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி எல்லாம் பேசுவ? வண்டி ஓட்ட கத்துக்கணும்னு ஒரு ஆர்வத்துல வந்தா தப்பான எண்ணத்துல தொடுவியா நீ? ஏய், என் மேல கை வச்சிட்டல நீ? நான் யார் தெரியுமா?
நீ யார வேணா இருந்துட்டு போ, காசு இருக்குங்கிற கொழுப்புல தானே நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிற. உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை உள்ள தள்ளி களி தின்ன வைக்கல. என் பேரு தமிழ்ச்செல்வி இல்லடா. போடி போ. எந்த போலீஸ் என் மேல கம்ப்ளைண்ட் எடுக்கிறான்னு நானும் பாக்குறேன். அதுக்கு முதல்ல நீ உயிரோடு இருந்தா தானே. வழக்கமா அவங்க முதல்ல வந்துருவாங்க, நீங்க தாமதமா வருவீங்க. இன்னைக்கு அவங்க தாமதமாக்கிட்டாங்க. இருக்கட்டும் பரவாயில்ல, பொறுமையா வரட்டும். ஐயா, குழந்தைய மாத்திக்கிற ஆரம்ப காலங்கிறதுனாலதான் நாங்க 2 பேரும் கூட வர வேண்டியதா இருந்துச்சு. அடுத்து போக போக நீங்களே உங்களுக்குள்ள சுமூகமா எந்த பிரச்சனையும் இல்லாம மாத்திக்கிட்டீங்கன்னா நாங்க வரணும்னு கூட அவசியம் இல்லைங்க ஐயா. நல்லது, அப்படியே பண்ணிக்கிடுவோம். அது வந்துட்டாங்களே. வந்துட்டாங்க. பாத்து வாங்க. வணக்கம் ஐயா. வாங்க வணக்கம் வணக்கம். 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 மன்னிக்கணும், கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. சரி பரவாயில்ல. நம்ம தமிழு கார் ஓட்ட கத்துக்கிற வகுப்புல சேர்ந்திருக்கால, அந்த காரை ஓட்ட பழகறதுக்கு போயிட்டு அந்த வகுப்புல இருந்து வந்து புறப்பட்டு வரதுக்கு நேரம் ஆயிருச்சு. அதான். பரவாயில்லையே, தமிழ் கார் ஓட்டெல்லாம் கத்துக்கிறாளா? ஆமா, எங்களுக்கு குலுக்கல் முறையில பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பெரிய காரு முதல் பரிசா விழுந்திருக்கு. கடவுளா பார்த்துதேன் எங்க குடும்பத்துக்கு அந்த காரை பரிசா கொடுத்திருக்கு. ரொம்ப சந்தோஷம் அத்தை. சரிங்க, குழந்தைய மலரு. மாத்திக்கங்க. தமிழ் ஆமா. குழந்தை கொடுத்தா. ஏய் தங்க பாப்பா, பாத்து. மீனாட்சி குட்டி, வாங்க 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 வாங்க. ஆ. என்ன தங்க பாப்பா, அப்பா கிட்ட வந்து ஏதோ நீங்க 2 குடும்பமும் இந்த விஷயத்துல பிரச்சனை இல்லாம சுமூகமா மாத்திக்கிறீங்க. இதே மத்த குடும்பமா இருந்தா ஒவ்வொரு முறையும் குழந்தைய மாத்திரப்பெல்லாம் 7.5 கூட்டி பெரிய பஞ்சாயத்தையே கூட்டிருவாங்க. இப்படியே வேத்து மேலேயும் ஒரு ஒத்துமை இருந்தா ரொம்ப சந்தோஷங்க ஐயா. சரி சரி சரிங்க, அப்ப நாங்க புறப்படுறோம். சரிங்க ஐயா, போயிட்டு சரிங்க. வாங்க. வாங்க ஐயா. வாங்க ஐயா. நன்றிங்கய்யா. வராங்க. சரி. வராங்க ஐயா. சரி சரிங்கப்பா. அத்தா, உடம்ப பாத்துக்க. ம். சரி, வரேம்மா. ஆமா வரமா. வரேன் அத்தை. வாங்கப்பா. என் தங்க பிள்ளை. அலே, என் பேராண்டியே என்னடி சொல்லும். ஐயோ. சரி வாங்க. போலாம். வாங்க. புறப்படலாம் வாங்க. ம். என்னப்பா பொசுக்கு வச்சு? தெரியலண்ணே. என்னப்பாச்சு? தெரியலண்ணே, பாக்குறேன். நல்லா தானே ஓடிக்கிருந்துச்சு. யாருப்பா அது?
ஆறா அவன் கண்ணு முன்னு தெரியாம வந்து இருக்க. நேரா பிரேக் பக்கம் வந்தா என்னடா பண்ணுவ நீ? அறிவு இல்ல. உள்ள பொம்பளை பிள்ளை குழந்தையோட உட்காந்து இருக்கு. கண்ணு முன்னு தெரியாம வந்தா என்னடா அர்த்தம்? யாருங்க? தெரியல வசந்தி. எலே எரும மாட்டு பயலுவலா, ஒவ்வொருத்தனும் நல்லா 5 கிலோ சோறு திங்கிற மாதிரி இருக்கியே. இது குழந்தை இருக்கிற வண்டிடா. இப்படி காட்டுத்தனமா காரை ஓட்டிக்கிட்டு வந்து இடிச்சிருந்தா என்ன வருது? அறிவில்ல, குடிச்சிருக்கீல, வீணா போனவங்களா. ஏய் கழுவி, வாயை மூடிட்டு பேசாம போயிடு. இல்லன்னு வை, கழுத்து அப்படியே திருவி விட்டுருவேன். ஏய், என்னடா பேசுற? உனக்கு அம்புட்டு தைரியம் இருந்தா திருகுடா பாப்போம். திருகுடாங்கிற? அடச்சை வாய முடு. ஏய், என்னடா? பெரியவங்க வயசுக்கு மரியாதை கொடுக்க வேணாமா நீ? வண்டி வேகமா வந்தது உங்க தப்பு. அப்பா, இது அந்த பிரச்சனை இல்லப்பா, வேற ஒரு பிரச்சனை. வேற பிரச்சனையா? வேற பிரச்சனையா? என்ன தமிழ் சொல்ற? அப்பா, இது அந்த பிரச்சனை இல்லப்பா, வேற ஒரு பிரச்சனை. வேற பிரச்சனையா? வேற பிரச்சனையா? என்ன தமிழ் சொல்ற? நான் எல்லாத்தையும் சொல்றேமா. ஏய், நான் யாரு என்னன்னு தெரியாம என் மேலே கை வச்சிட்டல. ஐயோ, நீ இப்ப என்ன கதியாகிற மட்டும் பாரு. ஏய், எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அவளை தூக்கி வண்டியில ஏத்துக்கடா. சரிண்ணா. என் சிங்க காலம் இறங்கிருச்சுடா. என் பேராண்டி இப்ப வந்திருக்கான். அவனுக்கு பதில் சொல்லிட்டு அவனை தாண்டி எங்களை வந்து தொடுங்க பாப்போம். ஏய், என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? போங்கடா. டேய், விடுங்கடா, விடுங்கடா அவனை. ஏதாவது செய்யணும்னா உன்னை தாண்டி தான் சமூகம் செய்யணுமா? அப்ப முதல்ல ஒன்ன முடிக்கிறேன்டா. ஐயோ, கடவுளே. ஐயோ, ஐயோ, ஐயோ.
சூப்பர் மாமா. சூப்பர்ல. எனக்கு அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு அன்பும் ஆதரவும் கிடைக்கலன்றப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டி. என்னடா சொல்லிக்கிருக்க? ஆமாப்பா, மலரக்கா இப்பதான் போன் பண்ணாங்க. இங்க இருக்கப்ப சும்மா அமைதியா இருந்துட்டு அங்க பண்ண குப்பை விழுந்திருக்கா?